மார்னிங் வந்து அவங்க டிரைவர் ஆக்சுவலி வீட்டை போய் கதவை தட்டினதாகவும் 8 o'clock அரவுண்டு. ஸோ யாரும் வரல அப்படிங்கிறதுனால அப்புறம் அவங்க கதை ஓப்பன் பண்ண போலீஸோட ஹெல்ப்போட போய் ஓப்பன் பண்ணிட்டு பார்க்கும்போது தான் இந்த மாதிரி வந்து அவங்க ஹேங்கிங் இதில் இருந்து தான் வந்து தெரிய வந்திருக்கு. இதில் இப்போ என்னென்னா 2 கான்ட்ரடிக்டரி விஷயம் வந்து இப்போ சொல்லப்படுது. ஓகே, அம்மா அப்பா ஒரு ரூம்லேயும் 2 பசங்க ஒரு ரூம்லேயும் ஹேங் பண்ணப்பட்டதாக ஒரு கான்ட்ரவர்சி இந்த இடத்துல இருக்குது. அப்புறம் வீட்டில் வந்து ஒரு சிரஞ்ச் வைக்கிறதோ இல்லை ஒரு மெடிசன் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதோ ஒரு பெரிய எப்படி சொல்கிறது குவெஷனபிள் ஃபேக்டர் கிடையாது. ஓகே, ஸோ பீயிங் அ பர்சன் அவர் பண்ணலாம், அவருக்கு அதுக்கான டாக்டர், அவருக்கான லைசன்ஸ்டு அத்தாரிட்டி எல்லாமே அவருக்கு இருக்குது. ஓகே, ஒன்று. ரெண்டாவது என்ன அப்படின்னா, இன்னும் இப்போ தான் நமக்கு வந்து உடலை கைப்பற்றி கேஎம்சிக்கே போஸ்ட்மார்ட்டம்க்கே அனுப்பப்பட்டிருக்கு. அப்படி இருக்கும்போது எப்படி இந்த விஷயம் சொல்லப்படுது? ஏன்னா ஐ விட்னஸ் கிடையாது, சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸ் இருக்குல்ல, அவங்க சுற்றி இருந்த இடத்துல ஏதாவது கலெக்ட் பண்ணப்பட்ட இதுவும் அப்படி வரல. ஏன்னா இது வரைக்கும் வந்த இன்ஃபர்மேஷன் எப்படி இருக்குது அப்படின்னா, சைபர் செல் உள்ளே வந்திருக்காங்க, சைபர் கிரைம் உள்ளே வந்திருக்காங்க, ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாமே உள்ளே வந்து தடவியல் நிபுணர்கள். ஓகே, அவங்க எல்லாம் உள்ளே வந்து 5 ஃபோன் கைப்பற்றப்பட்டதாக சொல்கிறாங்க. இப்போது அந்த இடத்துல இருந்து 5 crores அளவுக்கு கடன் இருக்குன்னு சொல்லப்படுது. மந்த்லி இஎம்ஐ நம்ம 5 crores ஒரு பிரின்சிபல் அமௌண்ட்டை மட்டும் பார்க்குறோம். மந்த்லி அதுக்கு இஎம்ஐ என்னாச்சு? ஸோ இஎம்ஐ அவங்களால பே பண்ண முடியல அந்த இடத்துல. ஸோ அவங்க அது வந்து அவங்க ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாக்கிட்டாங்கன்னு சொல்லப்படுற ஒரு விஷயமா இருக்குது. ஒன்று. ரெண்டாவது என்ன இங்கே அப்படின்னா, அந்த அமௌண்ட் 5 crores வாங்கினார் இல்லையா, அது எதுக்காக அப்படின்னு பார்க்கும்போது அவர் வந்து கோல்டன் ஸ்கேன்ஸ் அப்படின்ற ஒரு ஸ்கேன் இது வச்சுருந்துருக்கார் அவர். ஓகே, 1 இல்லை 2 இல்லை 4 லீகல் ஃபிக்ஸட் அப்படிங்கிறது வந்துட்டு இங்கே இத்தனை பைசா வட்டிங்கிறது வந்து நம்ம இது பண்ண முடியாது. ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ செபி இது எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ட்ரேடிங் போகும்போது 3% வட்டி அந்த மாதிரி இருக்கும். ஸோ ஆஸ் பர் நமக்கு ஃபார்முலா லீகல் இதுதாங்க ஒரு நியாயமான விஷயம் அப்படின்னு பார்த்தோன்னா 1, 1.5, 2 பைசா வட்டி அது வரைக்கும் ஓகே. பட் இங்கே என்ன ஒரு விஷயம் தவறு நடக்குது அப்படின்னா, மக்கள் கன்சென்ட்டோட தான் போய் வாங்குறாங்க. 5 crores ஏதோ ப்ரிலிமினரி இன்வெஸ்டிகேஷனில் ஒரு டாக்குமெண்ட்ஸை வச்சு தான் சொல்லப்பட்ட ஒரு விஷயமா இருக்கும் 5 crores அப்படிங்கிறது. ஓகே, அந்த 5 crores அப்படின்னும் போது இப்போ இந்த ஸ்கேன்ஸில் இருக்கும்போது ஸ்கேன் சென்டர்ஸில் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க, வேறு எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க, எங்கெங்கே லோன்ஸ் வாங்கியிருக்காங்க, லோன்ஸ் வாங்கி அவங்க எவ்வளோ நாளாக இஎம்ஐ கட்டாததுக்கு ஏதாவது லீகல் நோட்டீஸஸ் வந்திருக்கா, இல்லை வீட்டுக்கு யார் தேடி வந்து அப்ரோச் பண்ணாங்க, இந்த மாதிரி எல்லா வகையிலையும் இன்வெஸ்டிகேஷன் போகுது. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். முதுகு வலியா, மூட்டு வலியா, கை கால் நீட்ட மடக்க இயலாமையா, அறுவை சிகிச்சை இல்லா குணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் பிசிஆர் மகாராஜா தைலம். ரீசெண்டாக இப்போ சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலியோட 4 பேர் சூசைட் பண்ணியிருக்காங்க. அப்பா டாக்டர், அம்மா வந்து அட்வொகேட் அண்ட் 2 கிட்ஸ். இந்த சூசைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு பின்னாடி அவங்களுக்கு நிறைய கடன் தொல்லை இருந்திருக்கு. 5 கோடி கிட்ட கடன் வாங்கி அதை திருப்பி செலுத்த முடியாமல் கடன் தொல்லை அதனுடைய அந்த பழுவால் அவங்க சூசைட் பண்ணிக்கிட்டாங்க ஃபேமிலியோட அப்படின்ட்டு தான் போலீஸ் ஆஃபீஸர் இப்போ வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதனுடைய பேக்ரவுண்ட் என்ன? திருமங்கலம் காவல் நிலையத்தில் தான் இது வந்து இப்போது ரெஜிஸ்டர் பண்ண ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா அண்ணா நகர் லிமிட்குள்ளே திருமங்கலம் போலீஸ் ஸ்டேஷன் ஜூரிஸ்டிக்ஷனுக்குள்ளே வர்றதுனால இது எப்படின்னா, இன்றைக்கி மார்னிங் வந்து அவங்க டிரைவர் ஆக்சுவலி வீட்டை போய் கதவை தட்டினதாகவும் 8 o'clock அரவுண்டு. ஸோ யாரும் வரல அப்படிங்கிறதுனால அப்புறம் அவங்க கதை ஓப்பன் பண்ண போலீஸோட ஹெல்ப்போட போய் ஓப்பன் பண்ணிட்டு பார்க்கும்போது தான் இந்த மாதிரி வந்து அவங்க ஹேங்கிங் இதில் இருந்து தான் வந்து தெரிய வந்திருக்கு. இதில் இப்போ என்னென்னா 2 கான்ட்ரடிக்டரி விஷயம் வந்து இப்போ சொல்லப்படுது. ஓகே, ஏன்னா இதை பொறுத்த வரைக்கும் இன்னும் முதற்கட்ட தகவலாக மட்டும்தான் நமக்கு இருக்குது. ஓகே, இந்த இடத்துல நமக்கு இது கன்ஃபர்மேஷனாக வரல. இந்த இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு, போய் பார்த்துருக்காங்க, ஹேண்ட் அண்ட் போஸ்ட்மார்ட்டம் காமிச்சிருக்காங்க. இவ்வளவுதான். இப்போ என்ன 2 கான்ட்ரவர்சி அப்படின்னா, பிஃபோர் கோயிங் இன்டு என்ன நடந்ததுன்னும் போது 2 கான்ட்ரவர்சி இந்த இடத்துல இருக்குது. என்ன சொல்லப்படுது அப்படின்னா, அம்மா அப்பா ஒரு ரூம்லேயும் 2 பசங்க ஒரு ரூம்லேயும் ஹேங் பண்ணப்பட்டதாக ஒரு கான்ட்ரவர்சி இந்த இடத்துல இருக்குது. ஓகே, இன்னொன்று என்ன கான்ட்ரவர்சி இங்கே வந்து இருக்குது அப்படின்னா, அவங்க 2 பேருக்கும் ஒரு வேலை, பசங்க 2 பேருக்கும் ஓகே மயக்க மருந்து ஏதாவது செலுத்திட்டு அவங்க 2 பேரும் வந்து இந்த சூசைட் இதுக்கு வந்து அப்ஜெக்ட் பண்ணதாகவும், ஓகே அவங்கள வந்துட்டு மருந்து அவங்களுக்கு மயக்க மருந்து அவங்களுக்கு கொடுத்துட்டு மயக்கம் பண்ணதுக்கப்புறம் அவங்கள ஹேங் பண்ணிவிட்டு இவங்க ஹேங் பண்ணிக்கிட்டதாகவும், இது வந்து என்னாலையுமே வந்து எக்ஸெப்ட் பண்ண முடியாத ஒரு விஷயமா தான் இருக்குது. ஓகே, ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா, டு பி ஃப்ராங்க், இங்கே வந்து அவர் டாக்டர். ஓகே, அவர் வீட்டில் வந்து ஒரு சிரஞ்ச் வைக்கிறதோ இல்லை ஒரு மெடிசன் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதோ ஒரு பெரிய எப்படி சொல்கிறது குவெஷனபிள் ஃபேக்டர் கிடையாது. ஓகே, ஸோ பீயிங் அ பர்சன் அவர் பண்ணலாம், அவருக்கு அதுக்கான டாக்டர், அவருக்கான லைசன்ஸ்டு அத்தாரிட்டி எல்லாமே அவருக்கு இருக்குது. ஓகே, ஒன்று. ரெண்டாவது என்ன அப்படின்னா, இன்னும் இப்போ தான் நமக்கு வந்து உடலை கைப்பற்றி கேஎம்சிக்கே போஸ்ட்மார்ட்டம்க்கே அனுப்பப்பட்டிருக்கு. அப்படி இருக்கும்போது எப்படி இந்த விஷயம் சொல்லப்படுது? ஏன்னா ஐ விட்னஸ் கிடையாது இல்லையா? அப்படி இருக்கும்போது எப்படி ஒரு வேலை இப்படி இருக்குமோ அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து சொல்லப்படுது. அது மேபி பிகாஸ் ஆஃப் தனித்தனி ரூம்னால அப்படி சொல்லப்படுதா, என்ன விஷயம் அதெல்லாம் நமக்கு தெரியும். மேபி அதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். இல்ல, ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸ் இருக்குல்ல, அவங்க சுற்றி இருந்த இடத்துல ஏதாவது கலெக்ட் பண்ணப்பட்ட இதுவும் அப்படி வரல. ஏன்னா இது வரைக்கும் வந்த இன்ஃபர்மேஷன் எப்படி இருக்குது அப்படின்னா, சைபர் செல் உள்ளே வந்திருக்காங்க,
சைபர் கிரைம் உள்ளே வந்திருக்காங்க, ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாமே உள்ளே வந்து தடவியல் நிபுணர்கள். ஓகே, அவங்க எல்லாம் உள்ளே வந்து 5 ஃபோன் கைப்பற்றப்பட்டதாக சொல்கிறாங்க இப்போ அந்த இடத்துல இருந்து. ஒன்று. ரெண்டாவது, மற்றது எதுவும் இது வரைக்கும் சர்க்கம்ஸ்டன்ஷியல் எவிடன்சஸ் பெருசாக எடுத்ததா நமக்கு வரல. இன்னொன்று, போலீஸ் இப்போ அது வந்து சொல்லணும்னு கிடையாது, ஜஸ்ட் வி ஆர் டூயிங் இன்வெஸ்டிகேஷன், அப்படி தான் போகும் இந்த விஷயம். ஓகே, இது ஒன்று. ரெண்டாவது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா, சொன்ன மாதிரி டாக்டரு, அட்வொகேட்டு, பசங்க வந்துட்டு 17-19 வயசு. ஐ திங்க் பசங்க பேர் இங்கே வேண்டாம்னு நினைக்கிறேன். அவங்க வந்து பிஃபோர் லைக் மைனர் ப்ளஸ் அது இருக்கிறதுனால இவர் வந்து டாக்டர் பாலமுருகன் இஸ் லைக் பேஸ்டு ஃப்ரம் இது திருவண்ணாமலை. ஓகே, அந்த இடத்துல வந்து செய்யார் அப்படிங்கிற பிளேஸில் அவர் சோனாலஜிஸ்ட். அவர் அவங்க ஒய்ஃப் வந்து அட்வொகேட், ஹைகோர்ட் ப்ராக்டிஸ் தான். சுமதி அவங்க 47 இயர்ஸ். ஓகே, இங்கே என்ன சொல்லப்படுது அப்படின்னா, டெப்ஸ் ஓவர் ஆயிடுச்சு, கடன் ஓவர் ஆனதுனால இந்த முடிவு எடுத்திருப்பாங்களோ. ஏன்னா ஒரு விதமான முன்னாடி இன்வெஸ்டிகேஷன்ஸ் வச்சு போலீஸ் சொன்ன ஒரு விஷயம் இதுவாக தான் இருக்குது. அவங்களுக்கு ஒரு 5 crores அளவுக்கு கடன் இருக்குன்னு சொல்லப்படுது. மந்த்லி இஎம்ஐ, நம்ம 5 crores ஒரு பிரின்சிபல் அமௌண்ட்டை மட்டும் பார்க்குறோம், மந்த்லி அதுக்கு இஎம்ஐ என்னாச்சு? ஸோ இஎம்ஐ அவங்களால பே பண்ண முடியல அந்த இடத்துல. ஸோ அவங்க அது வந்து அவங்க ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாக்கிட்டாங்கன்னு சொல்லப்படுற ஒரு விஷயமா இருக்குது. ஒன்று. ரெண்டாவது என்ன இங்கே அப்படின்னா, அந்த அமௌண்ட் 5 crores வாங்கினார் இல்லையா, அது எதுக்காக அப்படின்னு பார்க்கும்போது அவர் வந்து கோல்டன் ஸ்கேன்ஸ் அப்படின்ற ஒரு ஸ்கேன் இது வச்சுருந்துருக்காரு அவர். ஓகே, 1 இல்லை 2 இல்லை 4, ஃபஸ்ட்டு 1 ஆரம்பிச்சிருக்காரு, அப்புறம் 3 பிரான்ச் ஆரம்பிச்சிருக்காரு. இந்த மாதிரி ரொம்ப அகலக்கால் வைக்க போய் தான் அவர் லாக் ஆகிட்டார் அப்படின்னு இந்த இடத்துல சொல்லப்படுது. ஏன்னா நமக்குமே தெரியும், ஒரு ஸ்கேன் சென்டர்னா எவ்வளோ வெல் எக்யூப்டாக இருக்கணும். ஏன்னா அது வந்து டிமாண்ட் ஜாஸ்தி, காம்படிஷன் ஜாஸ்தி. அப்படி இருக்கும்போது எக்யூப்மெண்ட்ஸ்லாம் 2 high-ended இன்னைய டேட் வரைக்கும் அப்கிரேட் பண்ணிகிட்டே இருக்கணும் இல்லையா. ஸோ அதனால அவர் அவ்வளோ போகும்போது கண்டிப்பாக ஒரு 1.5 crore 2 crore இல்லாமல் ஒரு விஷயம் வராது அந்த இடத்துல. ஏன்னா ஒரு சின்ன ஸ்கேன் சென்டர்னாலும் கண்டிப்பாக நமக்கு அவ்வளோ விஷயங்கள் ஆகும் இல்லையா. ஸோ சர்வீஸும் ஜாஸ்தி, சர்வீஸ் மெயின்டெனன்ஸ் எல்லாமே ஜாஸ்தி அந்த இடத்துல. ஸோ அப்படி சொல்லப்படுற ஒரு விஷயமா இருக்குது. இந்த கடனால தான் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தது, 4 பேரும் சேர்ந்து சூசைட் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிறது தான் இது வரைக்கும் நமக்கு ஃபஸ்ட்டு ப்ரிலிமினரி இன்வெஸ்டிகேஷனில் வந்த ஒரு விஷயமா நமக்கு இருக்குது. ஓகே, அண்ட் இன்னொன்று வந்து கடன் தொல்லை அதிகமாக இருந்தது. கடன் கொடுத்தவங்க எல்லாருமே வீட்டுக்கு வந்து அவரை ரொம்ப சத்தம் போடுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. ஸோ அதை இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்காக அங்கே இருக்க சிசிடிவி ஃபுட்டேஜஸ்லாம் போலீஸ் வந்து கலெக்ட் பண்ணிட்டு போயிருக்காங்க அப்படிங்கிறது வேற. ஸோ இப்படி வந்து சத்தம் போடுறாங்கல்ல, யார் கடன் வாங்கினாலுமே அவங்க மேலே என்ன மாதிரியான ஆக்ஷன் எடுக்கலாம்? ஃபர்ஸ்ட் அப்படி பண்ணுறது லீகலாக கரெக்டான ஒரு விஷயமா? ஓகே, அதுதான். ஏன்னா இப்போ பேங்கிங் இன்ஸ்டிடியூஷனாக இருந்தாலும் சரி, நான் பேங்கிங் இன்ஸ்டிடியூஷனாக இருந்தாலும் சரி, அதாவது ஃபினான்ஸ், நான் பேங்கிங் ஃபினான்ஸ் இருக்காங்க இல்லையா, அந்த ப்ரைவேட் ஃபினான்ஸில் போய் வாங்குறாங்க இல்லையா, அவங்களாம் ஃபஸ்ட்டு பண்ணுற விஷயம் என்னவா இருக்குன்னா, இங்கே லீகல் எடுத்துக்கலாம், லீகல் நாட் லீகல் 2 விஷயம் இல்லீகல் எடுத்துப்போம். லீகல் விஷயம் என்ன அப்படின்னா, ஓகே நீங்கள் பணம் கொடுக்குறீங்க ஒருத்தவங்களுக்கு, இஎம்ஐ அவங்க பே பண்ணணும், 1 வாட்டி 2 வாட்டி 3 வாட்டி கன்சிக்வெண்ட்டாக பே பண்ணலையா அவங்க, நீங்கள் என்ன பண்ணணும், இமீடியட்டாக லீகல் நோட்டீஸ் அனுப்பணும் அவங்களுக்கு. லீகல் நோட்டீஸ் அவங்க ரிப்ளை கொடுப்பாங்க. அப்போ சாட்டிஸ்ஃபை ஆகலாம், நீங்கள் கோர்ட்டில் போய் அட்டாச்மெண்ட் போய்ட்டு அவங்களுக்கு ஏதாச்சும் ப்ராப்பர்ட்டி இருந்தது அப்படின்னா ப்ராப்பர்ட்டி அட்டாச்மெண்ட் போய்ட்டு எக்ஸிக்யூஷன் பெட்டிஷன் இபி போட்டு அப்புறம் ப்ராப்பர்ட்டி அட்டாச் பண்ணி நீங்கள் ரெக்கவரி பண்ணிக்கலாம் அந்த இடத்துல. ஓகே, இல்லை அவங்களுக்கு ப்ராப்பர்ட்டியே எதுவும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கும் நீங்கள் அந்த இடத்துல கண்டெஸ்ட் பண்ணலாம் போயிட்டு. ஓகே, அவங்க கிட்ட மணி வாங்குறதுக்கு அவங்களுக்கு என்ன சோர்ஸ் ஆஃப் இன்கம் இருக்குது அது எல்லாமே போய்ட்டு அந்த இடத்துல ப்ராசஸ் பண்ணலாம். பட் அதை விட்டுட்டு இன்றைக்கி முக்கால்வாசி 60 to 70% ஆஃப் பீப்புள் பண்ணுறது என்ன அப்படின்னா, நேராக வீட்டுக்கு போயிட்டு மிரட்டுறது. வீட்டில் விமன் நம்மளே அது மாதிரி நிறைய கிளைண்ட்ஸ் பார்க்குறோம், நிறைய பார்க்குறோம். அவங்க வே ஆஃப் அப்ரோச் மாறும். இப்போ யாரோ ஒருத்தர் பதட்டப்பட்டு நம்ம கால் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், மேம் இந்த மாதிரி வீட்டுக்கிட்டலாம் வந்து மிரட்டுறாங்க அப்படின்னும் போது அவங்க வந்து ஒன்றுமே தெரியாமல் அவரே இல்லாமல் இருந்தாங்கன்னு தெரிஞ்சுன்னா முடிஞ்சு அவங்கள திட்டுறது, மிரட்டுறது, வீட்டில் தனியாக இருக்கும் போது வர்றது, அந்த மாதிரி விஷயம்லாம். இதே வந்து நம்ம கொஞ்சம் அவங்கள வந்து அவேராக இருக்க மாதிரி காமிச்சு நம்ம வந்து அவங்கள ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அந்த இடத்துல பேச சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க அப்ரோச் இப்போ வேறு மாதிரி இருக்கும். இப்போ வராங்க இல்லையா, வரும்போது வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எதுவாக இருந்தாலும் நீங்கள் எனக்கு கேட்கலாம், தாராளமாக கேட்கலாம். அஃபிஷியலாக எங்களுக்கு எதுவாக இருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள். பிகாஸ் என்னவாக இருந்தாலும் நீங்கள் அஃபிஷியல் பேஸில் ஒன்லி கம்யூனிகேஷன் அப்படி தான் இருக்கணும். த்ரூ லெட்டர் ஆர் நோட்டீஸ், த்ரூ மெயில், அந்த மாதிரி மட்டும்தான் இருக்கணும். ஓகே, ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் வரலாம். ஓகே, எனக்கு எப்போங்க கடனை நீங்கள் திரும்ப கொடுக்க போகிறீங்க, இவ்வளோ நாள் நீங்கள் வந்துட்டு இதில் இஎம்ஐ பே பண்ணலாம் அப்படின்னு கேட்கலாமே தவிர்த்து வர்றதோ மிரட்டுறதோ திட்டுறதோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அதனால எவ்வளோ பேர் சூசைட் அட்டெம்ப்டும் பண்ணுறாங்க, சூசைடும் இந்த இடத்துல பண்ணிக்கிறாங்க. ஏன்னா போன மந்த் இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்தது, நம்ம எல்லாமே பார்த்தோம். வாங்கிட்டு சூசைட் பண்ணிக்கிட்ட பையன் அந்த மாதிரி எல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ அது பண்ணுறது டோட்டலி இஸ் நாட் அ லீகல் திங். ஓகே ஓகே அதான் விஷயம். அது பீப்புளுக்குமே அந்த அவேர்னஸ் இருக்கணும். ஓகே ஓகே, ஸோ வந்து மிரட்டுறாங்க அப்படின்னா, இப்போ லீகலாக ஒரு பேங்க் வச்சு நடத்துறாங்கன்னா அவங்களுக்கு தெரியாம யாருக்கும் இப்படிலாம் போய் மிரட்டக்கூடாது, கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அப்புறம் ஏன் அதை மீறி அதை பண்ணுறாங்க? தெரிஞ்சிருக்கணும். ப்ளஸ் இன்னொன்று என்ன அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களை அனுப்புறது வந்து ஒரு விங்கோட மேனேஜராக இருக்கலாம், ஒரு பர்டிகுலர் வந்து கலெக்டிங் ஹெட்டாக இருக்கலாம், அவங்களா இருக்கலாம். அவங்க வந்து ப்ராப்பராக அவங்களை ட்ரெயின் பண்ணி அனுப்பணும். இல்லைனா அவங்க எடுக்கிற ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எப்படி இருக்கணும், நம்ம பணம் எப்படியாவது நம்ம வாங்கிடணும், ஏதோ ஒரு வே நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்றது ஒன்று. இன்னொன்று, பீப்புளுமே இங்கே எப்படி இருப்பாங்க அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி கடன் வாங்கிட்டு நம்ம கொஞ்சம் பொறுத்து தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி தாட் அவங்களுக்கு இருக்கும் ஒன்று. இன்னொன்று, அவங்களுக்கு வந்து இங்கேயே பேஸ் மணி ஒன்று இல்லாததுனால அடுத்தடுத்த ப்ரொசீடிங் போகிறதுக்கும் அவங்க பெருசாக யோசிப்பாங்க அந்த இடத்துல. ஸோ அதுக்கு இவங்ககிட்டே பதில் சொல்லிட்டு இருந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வரும். இன்னொன்று, நிறைய பேர் யோசிச்சு இந்த மாதிரி எடுக்கிறதுக்கான முடிவுக்கு காரணம் சொசைட்டி தான்.
ஐயோ நாளைக்கு வீட்டுக்கிட்ட கடங்காரன் வந்து நின்றுட்டா சொசைட்டி நம்மளை என்ன சொல்லும், அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க நம்மளை என்ன சொல்லுவாங்க, அப்படி மானம் போய் நம்ம வாழணுமா, அதுக்கு பதிலாக பெட்டர் நம்ம வந்துட்டு லைஃப்பை முடிச்சுக்கலாம். ஓகே, நம்ம ஏன் தனிமையில் இருக்க மாதிரி ஃபீல் ஆகணும், லைஃப்பை முடிச்சுக்கிட்டா எல்லாம் அதோட முடிஞ்சிடும்ல, நாளைக்கு காசு கொடுத்தவங்களும் நம்மகிட்ட வந்து கேட்க முடியாது, எதுவுமே நம்மகிட்ட கேட்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம். இதில் ஒரு எக்ஸெப்ஷன் என்ன அப்படின்னா, ஒரு வேளை ப்ராப்பர்ட்டி ஒர்த் இருக்கவங்க அப்படின்னா மோஸ்ட்லி இந்த முடிவுக்கு போகிறது இல்லை. ஏன்னா ப்ராப்பர்ட்டி இருக்குது, அது ஏதாவது ஒன்று வந்து அடுத்தது வந்து அவங்க வச்சு பண்ணியாவது அவங்க வந்து அமௌண்ட்டை கொடுக்குறதா இருக்கட்டும், இல்லை அதை விற்று அமௌண்ட்டை கொடுக்குறதாகட்டும், அந்த மாதிரி விஷயம்லாம் அவங்க ஏதாவது பண்ணிக்கலாம். இப்போ கோல்டு இருக்குது, இது இருக்குது, ஏதாவது ஒன்று மார்க்கேஜ் பண்ணி இல்லை ப்ளச் பண்ணி அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தை வச்சு அவங்க கொடுக்கலான்ற ஒரு நம்பிக்கை அவங்களுக்குள்ள வரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, எல்லாத்தையும் மொத்தமாக பிஸ்னஸில் போட்டுட்டு அதுலேருந்து என்ன வருதோ அதை எடுத்து தான் அடுத்த கட்ட விஷயத்துக்கே போகக்கூடிய ஒன்றா இருக்கும். மேபி இவர் அதான் நான் சொன்னேன், மேபி 1 2 ஏதாவது ஒன்று ஆரம்பிச்சுட்டு அதில் வர இன்கம் எடுத்துகிட்டு லோனும் முடிச்சுட்டு அப்புறம் அவர் அப்படி சர்க்குலேட் பண்ணியிருக்கலாம். ஸோ ஏன்னா இப்போ எப்படி ஆகிடுச்சுன்னா, மேபி ஆஸ் அ டாக்டர் அவருக்கும் ஏதாவது யோசிச்சு தான் அவர் பண்ணாரா என்னன்னு தெரியல. ஏன்னா இன்றைக்கி நம்மளே தெரியும், ஒரு டாக்டர் கிட்ட நம்ம போனோம் அப்படின்னா ஒரு பிளட் டெஸ்ட் அவங்க சொல்கிற இடத்துல தான் நம்ம எடுக்கணும், ஸ்கேன் அவங்க சொல்கிற இடத்துல தான் எடுக்கணும் இல்லையா. மேக்ஸிமம் அதுக்கான கமிஷன்ஸ் அவங்களுக்கு இருக்கும், ரெஃபர் பண்ணுறதுக்கான கமிஷன்ஸ். இதை விட அதிகமாக என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு டேப்லெட்ஸ் கொடுக்குறாங்கன்னா அந்த மெடிக்கலில் தவிர வேறு எங்கேயுமே அது கிடைக்காது. அந்த மாதிரியும் நம்ம பார்த்தது உண்டு. ஓகே, ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். இவர் ஒரு அந்த நம்பிக்கையில் இத்தனை பிரான்ச்சஸ் வேகமாக நம்ம வந்துடலாம் அப்படின்னு ஓப்பன் பண்ணாரா என்னன்னு தெரியல. ஸோ அட் த எண்ட் ஆஃப் த டே அதுதான் விஷயம். நம்ம சொசைட்டியில் நல்ல ஒரு பொசிஷனில் இருக்கோம் 2 பேருமே, நாளைக்கு குழந்தைங்க வளரணும், அந்த விஷயம்லாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வீட்டுக்கிட்டே வந்து தினம் அவங்க அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்க அப்படின்னா நமக்கு இதுக்கான சோர்ஸ் என்னென்னு சி தட் டு பீயிங் அட்வொகேட் அவங்களுக்கு தெரியாமல் இருக்குமா என்ன? இல்லை, அதுதான் கேட்க வரேன். இப்போ வந்து மிரட்டுறாங்க அப்படின்னா அவங்க மேலே என்னென்ன நடவடிக்கை எடுக்கலாம், அவங்களுக்கு என்னென்ன தண்டனைகள் கொடுக்கப்படும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும், கிளியராக தெரியும். கிளியராக தெரியறது ஒரு பக்கம், இவங்க சோர்ஸ் ஆஃப் ரீபேமெண்ட் இவங்க யோசிச்சிருக்கலாம்ல ஒரு வேலை. மிரட்டுறாங்க, அது எல்லாமே சில பேர் சொல்லுவாங்க. இப்போ நம்ம நேற்று கூட ஒரு கிளைண்ட் எப்படி சொன்னாங்க அப்படின்னா, எங்ககிட்ட வந்து பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான வழிகள் இருக்குது, பிஸ்னஸ் நடந்துட்டு இருக்கு, ஓகேவா, பட் ஆனால் வந்துட்டு அவங்க பண்ணுற டார்ச்சர்னால வர கஸ்டமர்ஸும் வராமல் போயிடுறாங்க. பிஸ்னஸே அங்கே நடக்கல, பிஸ்னஸ் நடந்தால் தானே லோனை வந்து ரீபே பண்ண முடியும் அந்த இடத்துல அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. விச் மீன்ஸ் அவங்களுக்கு அந்த அங்கே வந்து சோர்ஸ் இருக்குன்ற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு இருக்குது, அதை எடுத்து பே பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம். மேபி அது ஒரு சின்ன அமௌண்ட்டாக இருக்கலாம். இங்கே 5 crores மந்த்லி இஎம்ஐ என்னாச்சு உங்களுக்கு? ஸோ அது வந்து நீங்கள் சொல்லுவாங்கல்ல, ஆயுசுக்கும் வட்டியை மட்டும் தான் கட்டிட்டு இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி கான்செப்ட்ஸ் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி எத்தனையோ இடத்துல வாங்கின பிரின்சிபல் அமௌண்ட்டை தாண்டி வட்டி கட்டுற ஒரு அவலநிலையும் இருக்குது. ஒன்று, இன்னொன்று பீப்புளுமே நம்ம என்ன பண்ணுறோம்னா, அந்நேரத்துக்கு நமக்கு எதாவது காசு வந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பேங்கிங் ஃபினான்ஸாக இருக்கட்டும், இல்லை வெளியே வட்டிக்கு வாங்குற விஷயமா இருக்கட்டும், 5 பைசா 10 பைசா 15 20 பைசா வரைக்கும் எனக்கு வாங்க ஆரம்பிச்சிடுறாங்க. இது பண்ணுற பெரிய தப்பு, இது தயவு செஞ்சு பண்ணக்கூடாது. ரெண்டாவது என்ன அப்படின்னா, இப்போ யாராவது ஒருத்தர்கிட்ட வாங்குறாங்க அப்படின்னா அந்த கடன் இருக்கு இல்லையா, அது இம்மீடியட்டாக நான் அடைச்சே ஆகணுன்றதுக்காக இங்கே ஒரு 5 பைசாவா, இந்த யாராவது உங்கள் நீடை தெரிஞ்சுக்கிட்டு பணம் கொடுக்குறாங்கன்னா எனக்கு 10 பைசா வட்டி வேணா என்ன பண்ணுறாங்க, இந்நேரத்துக்கு இந்த பிரச்சனையை முடிச்சு விட்டா போதும், அடுத்த 3 மாதத்துக்கு இதை சமாளிக்கலாம்னு சொல்லிட்டு இதை வாங்கி இங்கே கொடுக்குறாங்க, அதுக்கப்புறம் அதை வாங்கி அங்கே கொடுக்குறாங்க. ஒரு கட்டத்தில் வந்து கம்ப்ளீட்டாக லாக் ஆகும் போது தான் அவங்களுக்கு அடுத்தது என்ன பண்ணுறதுன்ற ஒரு விஷயம் வந்து தெரியாமல் போகக்கூடிய ஒரு பெரிய இதுவாக இருக்குது. ஸோ அந்த தப்பை வந்துட்டு யாருமே பண்ணாமல் இருக்கணும் அப்படிங்கிறது தான் விஷயம். ரெண்டாவது, மூணாவது என்ன அப்படின்னா, நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்துக்குள்ளே போகிறீங்களா, அது முதல்ல என்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்குது, என்ன மாதிரி இருக்குன்னு பாருங்கள். சில பேர் வந்து சிம்பிளி அப்போ எனக்கு பணம் கிடச்சா போதும்னு சொல்லிட்டு எம்டி பேப்பரில் சைன் பண்ணி கொடுத்துட்டு வந்துடுவாங்க. இல்லைனா என்ன டேர்ம்ஸ் போட்டிருக்காங்கன்னு தெரியாமல் சிம்பிளாக அதில் சைன் பண்ணி கொடுத்துட்டு வந்துடுவாங்க. இன்றைக்கி எவ்வளோ பேர் வந்து ஒரு இன்சூரன்ஸ் ஸ்கீம் போடுறாங்க, இல்லை ஏதோ ஒரு ஃபண்ட்ஸ்குள்ளே போகிறாங்க, என்ன அதில் இருந்ததுன்னு கேட்டால் அவங்களுக்கு தெரியாது. அன்லெஸ் ஒரு அன்டில் டிஸ்பியூட் வர வரைக்கும் தெரியாது. ஓகே, ஏன்னா எனக்கு வாங்குறீங்களா, அந்த இன்ட்ரெஸ்ட் எத்தனை % இன்ட்ரெஸ்ட், என்ன நேச்சர் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், ஃப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்ட்னா மாறிக்கிட்டே இருக்கும். ஃப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்ட்டாக என்ன ஏதுன்னு பார்க்க யாருமே ரெடி இல்லை. ஃபைனலாக உங்களுக்கு ஒரு லீகல் நோட்டீஸ் வரும் பாருங்கள், ஃப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்ட்னா என்ன அப்படின்னு அப்போ வந்து கேட்பாங்க. ஓகே, ஸோ இந்த அளவுக்கு இன்னைக்கு இருக்கிறதுனால தான் வந்துட்டு அவங்களுக்கும் வந்து அந்த அளவுக்கு டேக் இட் ஃபார் கிராண்டடாக எடுத்துக்கிறாங்க அந்த ஓகே 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 ஸோ இப்போ அந்த இடத்துல ஒரு குடும்பமே பாதிக்கப்பட்டிருக்கு, அவங்க இப்போ இன்னைக்கு உயிரோடு இல்லை. அண்ட் அவங்கள வந்து டார்ச்சர் கடனை திருப்பி கேட்டு டார்ச்சர் பண்ணதா சொல்லப்படுது இல்லை, இன்னும் ப்ரூவ் ஆகலை. பட் அப்படி ஒரு வேளை பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன மாதிரியான தண்டனைகள் கொடுக்கப்படும்? சரி, கண்டிப்பாக அதான் சொன்ன கடன் கொடுத்த கடனை கேட்கறதுக்கும் நமக்கு ஒரு இருக்கு இல்லையா. இங்கே நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, போய் கம்ப்ளைண்ட்ஸ் ரெஜிஸ்டர் ஆகுது நம்மளால பார்க்க முடியும். எப்படின்னா, ஃபர்ஸ்ட் அந்த கன்சர்ன் பேங்கிங்கோ நான் பேங்கிங் ஃபினான்ஸ் இருக்காங்களே, அவங்க ஹெட் இருப்பாங்க, இல்லை மேனேஜர்ஸ் யாராக இருப்பாங்க, அவங்க கிட்ட ஃபர்ஸ்ட் நம்ம போயிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். அந்த இடத்துல இந்த மாதிரி வராங்க, எங்களை இவ்வளோ ஹராஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் பண்ணணும். அங்கேயும் அவங்கள ப்ராப்பராக இது பண்ணலையா, இருக்குது. நான் தான் சொல்கிற மாதிரி அவங்களுக்கு கடனை கொடுத்தவங்களுக்கு கேட்கறதுக்கான எல்லா ரைட்ஸும் இருக்குது. அட் த சேம் டைம் அவங்க டிக்னிஃபைடாக மெயின்டைன் பண்ணுறோன்றது அவங்க டியூட்டி. ஓகே, அதை சொல்லி அப்புறமும் அது வந்து ஸ்டாப் ஆகலை அப்படின்னும் போது அடுத்தது வந்து கிரிமினல் கம்ப்ளைண்ட்ஸ் அந்த மாதிரி விஷயம்லாம் எடுத்துகிட்டு போகலாம். ஓகே, இங்கே வந்துட்டு அவங்க எந்த மாதிரி இருக்குது,
ஃபார் எக்ஸாம்பிள் என்ன மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாங்களா, இல்லை அது என்ன விதத்தில் அவங்கள ஒரு வேலை ஏதாவது தற்கொலைக்கு தூண்டுச்சு, அந்த மாதிரி கான்சிக்வன்சஸ்லாம் இங்கே இருந்துச்சு அப்படின்னா சான்சஸ் ஆர் தேர் ஃபார் லைக் நமக்கு அதுக்கப்புறம் போகிற கிரிமினல் ப்ரொசீடிங்ஸ்க்கு இருக்கலாம் நமக்கு இந்த இடத்துல. ஓகே, அது எல்லாமே மேபி இந்த சிசிடிவின்ற ஒரு விஷயத்தில் வந்து நமக்கு கண்டிப்பாக தெரிய வரும். ஏன்னா எங்கள் வீட்டுக்கிட்ட வராங்க, மிரட்டுறாங்க, அதெல்லாமே இருக்குல்ல. நமக்கு சிசிடிவி சில இடத்துல ஆடியோ இல்லைனாலும் அட்லீஸ்ட் வி குட் see ஃப்ரம் த மேனரிசம் என்ன பண்ணாங்க எப்படிங்கிற விஷயம் அங்கே இருக்குது இல்லையா. ஸோ அது ப்ளஸ் அப்படியே அவங்களே விட்டுற மாட்டாங்க. இவங்க எங்கெல்லாம் லோன் வாங்கியிருக்காங்கன்னு அடுத்த கட்டம் தெரிய வரும். அப்புறம் அவங்ககிட்ட இன்வெஸ்டிகேஷன் போகும். இது ஒரு பெரிய செயின் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன்ஸாக இருக்கும் அதுக்கப்புறம். ஓகே, புரியுது. பட் தற்கொலை அப்படிங்கிறது எதுக்குமே தீர்வாகாது. அது வந்து யாருமே பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்ம வலியுறுத்தி சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஈவன் தட் இஸ் ஆல்சோ ஒரு கிரைம் இல்ல. யாருக்குமே அவங்க லைஃபை முடிச்சுக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. அவங்க லைஃப் அவங்க முடிச்சுக்கிறதுமே ஒரு கிரைம் தான். அட்டெம்ப்ட் டு சூசைட் இருக்கு, சூசைட் அதெல்லாமே கூட கிரைம் தான் இந்த இடத்துல. பண்ணக்கூடாதுன்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. எவ்வளோ ஏன்னா சொல்லுவாங்க இந்த இடத்துல என்னதான் வந்துட்டு நமக்கு இறந்து போறவங்களுக்குலாம் ரொம்ப தைரியம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. தட் டூ அவங்க உயிரை அவங்களே எடுத்துக்கிறவங்களுக்கு. ஏன்னா வாழ்றதுக்கான தைரியம் விட அதுக்கு தைரியம் ரொம்ப ஜாஸ்தி அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அவங்களுக்கு அந்த லாஸ்ட் ஹோப்பும் போயிட்டு அப்புறம் நம்ம யாருக்காக வாழணும், எதுக்காக வாழணும், அந்த ஒரு பேஸே ஒரு பாயிண்ட்டே ஜீரோ ஆகிடும் அந்த இடத்துல. ஸோ பெட்டர் லைக் நம்ம இருந்து என்ன பண்ண போகிறோம், அடுத்தது நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னு ஒரு விஷயத்தை யோசிச்சு தான் இந்த லைஃப் எண்டிங் விஷயத்துக்கு அவங்க போகிறது. பட் அதை தாண்டி இல்லை இது நம்ம இருந்தால் இதை பண்ண முடியும், இதை அடுத்தது பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவங்க யோசிக்கணுன்றது தான் அங்கே. ஏன்னா எல்லாருமே இங்கே கேட்குற மாதிரி படிக்காதவங்கன்னா ஓகேங்க அவேர்னஸ் இருக்காது, அது படித்தவங்க அதுவும் டாக்டர் அட்வொகேட் பசங்களை எப்படிங்க இப்படி பண்ணிக்கிட்டாங்க அப்படின்றது. ஸோ எமோஷனல் திங் இஸ் சம்திங். அவங்க ப்ரொஃபஷனல் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, இல்லை பர்சனல் லைஃப்பில் என்னவாக இருந்தாலும் சரி, ஒரு விஷயம் அப்படின்னா அவங்க எல்லாம் கிடையாது. எண்டிங் ஒரு விஷயம் அவங்க டிசைட் பண்ணிட்டு அவங்க எடுக்க போகிற முடிவு இதுவாக தான் இருக்கும். பட் இது பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் எங்கள் விஷயமே. ஓகே, ட்ரூ. இப்போ நான் ஏன் கேட்க வந்தேன் அப்படின்னா, ரீசெண்ட் டேஸில் நம்ம நிறைய பார்க்க முடியுதுல, குடும்பமாக தற்கொலை செய்துக்கிட்டாங்க, வீட்டில் இருக்க கிட்ஸோடு அவங்க கொன்னுட்டு இவங்களும் தற்கொலை செய்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒருவேளை அப்படி கொன்னுட்டு இவங்க தங்களுடைய லைஃபையும் முடிச்சுக்கணும்னு நினைக்கும் போது இவங்க ஒருவேளை உயிர் பிழைச்சிடுறாங்க அப்படின்னா என்ன மாதிரியான தண்டனைகள் கொடுக்கப்படும்? கண்டிப்பாக அந்த இடத்துல அட்டெம்ப்ட் டு மர்டர் தானே உங்களுக்கு. அட்டெம்ப்ட் டு சூசைட் இருக்குது, அட்டெம்ப்ட் டு மர்டர் இருக்குது, இந்த விஷயங்கள் எல்லாமே இருக்குது இல்லையா. அப்போ கண்டிப்பாக அவங்களுக்கு அதுக்கான பனிஷ்மெண்ட்ஸ் அங்கே கிடைக்க தான் போகுது. ஏன்னா 3, 5 or 7, 10 அந்த மாதிரி பனிஷ்மெண்ட்ஸ் டிபெண்ட்ஸ் வித் தி அதர் ஃபேக்ட்ஸ் அண்ட் சர்க்கம்ஸ்டான்சஸ் ஆஃப் த கேஸ். ஓகே, இதெல்லாம் வச்சு கண்டிப்பாக அவங்களுக்கு என்னதான் அவங்க ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்தாலுமே இந்த ரீசனுக்காக தான் என் பையன், என் பொண்ணு, என்னோட குழந்தை, என் ஹஸ்பண்ட், என் ஒய்ஃப் நானே கொன்னுன்ற எந்த ஒரு ப்ளீ ஆஃப் இன்னசென்ஸும் இங்கே எடுக்க முடியாது. யாராக இருந்தாலும் அட் த எண்ட் ஆஃப் த டே ஒரு உயிரை எடுக்கிறது இல்லை அதுக்கு முயற்சி பண்ணுறது அப்படிங்கிறது தப்பு தான். தட் இஸ் குற்றம் ஆஸ் பெர் லா. ஓகே, ஸோ அதை பண்ணக்கூடாதுன்றது தான் இங்கே விஷயமே. என் உயிரை எடுத்துக்க எனக்கே வந்து உரிமை இல்லைன்னு போது நான் எப்படி அடுத்தவங்க உயிரை போய் அங்கே எடுக்க முடியும்? அதான் விஷயம். ஓகே, அண்ட் இன்னொன்று நிறைய பேர் வந்து கடன் கொடுக்குறாங்களே. இப்போ நம்ம கடன் பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். அதனால நிறைய பேர் ப்ரெஷரைஸ் ஆகுறாங்க, நிறைய பேர் சூசைட் வரைக்கும் போய் முடியுது அப்படின்னா, கடன் கொடுக்குறதுலையுமே நீங்கள் சொன்ன மாதிரி அந்த 10 பைசா வட்டி, 20 பைசா வட்டி அப்படின்னு வட்டியை இவ்வளோ தான் வச்சு கொடுக்கணும் அப்படிங்கிறது லீகலாக ஏதாவது இருக்கா? லீகல் ஃபிக்ஸட் அப்படிங்கிறது வந்துட்டு இங்கே இத்தனை பைசா வட்டிங்கிறது வந்து நம்ம இது பண்ண முடியாது. ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ செபி இது எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ட்ரேடிங் போகும்போது 3% வட்டி அந்த மாதிரி இருக்கும். ஸோ ஆஸ் பர் நமக்கு ஃபார்முலா லீகல் இதுதாங்க ஒரு நியாயமான விஷயம் அப்படின்னு பார்த்தோன்னா 1, 1.5, 2 பைசா வட்டி அது வரைக்கும் ஓகே. பட் இங்கே என்ன ஒரு விஷயம் தவறு நடக்குது அப்படின்னா மக்கள் கன்சென்ட்டோட தான் போய் வாங்குறாங்க. லேட்டர் ஆன் அவங்க வந்து இல்லைங்க எனக்கு இந்த மாதிரி அடிச்சு பிடுங்கிட்டு போய் வட்டி வாங்கணும், அவங்களுக்கு அப்போ அந்த தேவைகள் அந்த நீட் இருக்கிறதுனால எனக்கு இந்நேரத்துக்கு காசு வேணும். ஓகே, ஏன்னா ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா வாங்கின அசல் வந்து 3 லட்ச ரூபா இருக்கும், வட்டி கட்டினது என்னவோ 7 லட்சம் 10 லட்சமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியே போயிட்டே இருக்கும் இல்லையா அந்த இடத்துல. ஸோ அவங்களோட நீட் அப்போ எனக்கு பணம் கிடைச்சா போதும்னு சொல்லி ஈவன் 5, 10, 5, 20 பைசா இருந்தால் கூட ஓகே எனக்கு இந்நேரத்துக்கு என் தலை தப்பனா போதும் அதில் அப்படிங்கிறதுக்காக வட்டி வாங்கிட்டு அவஸ்தப்படுறதும் அவங்கள தான் இருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் போய் அவங்க கிளைம் பண்ணும்போது அதெல்லாம் பெரிய ப்ராசஸ். இவ்வளோ வாங்குறாங்க அகைன் அந்த மாதிரி 15, 20 பைசா 10 பைசா கொடுத்தவங்களாம் மாட்டியும் இருக்காங்க அந்த இடத்துல. பட் ஈஸியாக அவங்க எடுக்க போகிற ஸ்டாண்டு என்னவா இருக்கும் அப்படின்னா கன்சென்ட்டோட தானே அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்டாக தான் அந்த இடத்துல இருக்க போகுது. ஓகே, ஸோ எதுவாக இருந்தாலும் லாஸ்ட்டில் வந்து லீகலாக அந்த பேப்பர்ஸ் அவங்க சைன் பண்ணி லோன் வாங்கினது தான் வந்து பேசும். எக்ஸாக்ட்லி அதுதான் எவிடன்ஸ் என்ன இருக்கும். வேர்ட் ஆஃப் மவுத்திங் எதுவுமே கிடையாது. பேப்பர் என்ன இருக்க போதோ அதுதான் விஷயம். நம்ம ஏன் இவ்வளோ என்ன பேசினாலும் நம்ம சீட்டிங்க்கு ஏன் யாராவது ஒரு செக் வாங்கினீங்களா நம்ம ஏன் கேட்குறோம்? செக் வாங்கிருந்தா பவுன்ஸ் பண்ணுங்க 138 நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் போட்டு அப்படி கொண்டு வரலாம். பிகாஸ் என்ன இருந்தாலும் நம்ம சொல்கிறோம் இல்லையா பேப்பரில் பிளாக் அண்ட் ஒயிட்டில் என்ன இருக்கோ அந்த விஷயம் மட்டும்தான் நமக்கு அங்கே கவுண்ட் ஆக போகுது. அதை வச்சு மட்டும்தான் யார் இங்கே அக்யூஸ்டு யார் இங்கே விக்டிம்ன்றதும் முடிவு பண்ண போகிற விஷயம் இதுவாக தான் இருக்க போகுது. ஓகே, ஸோ இப்போ இந்த கேஸ் அடுத்தடுத்து ஃபர்தராக எப்படி ப்ரொசீட் பண்ணி கொண்டு போவாங்க? இல்லை இப்போ சொன்ன மாதிரி இன்வெஸ்டிகேஷன் ரொம்ப எல்லா ஒரு ஆங்கிள்லையும் இப்போ இன்வெஸ்டிகேஷன் எடுக்கப்படும். ஓகேவா, இப்போ இவங்க எடுத்துட்டாங்க, இப்போ இவங்களுக்கு 5 crores ஏதோ ப்ரிலிமினரி இன்வெஸ்டிகேஷனில் ஒரு டாக்குமெண்ட்ஸை வச்சு தான் சொல்லப்பட்ட ஒரு விஷயமா இருக்கும் 5 crores அப்படிங்கிறது. ஓகே, அந்த 5 crores அப்படின்னும் போது இப்போ இந்த ஸ்கேன்ஸில் இருக்கும்போது ஸ்கேன் சென்டர்ஸில் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க, வேறு எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க, எங்கெங்கே லோன்ஸ் வாங்கியிருக்காங்க, லோன்ஸ் வாங்கி அவங்க எவ்வளோ நாளாக இஎம்ஐ கட்டாததுக்கு ஏதாவது லீகல் நோட்டீஸஸ் வந்திருக்கா, இல்லை வீட்டுக்கு யார் தேடி வந்து அப்ரோச் பண்ணாங்க, இந்த மாதிரி எல்லா
வகையிலையும் இன்வெஸ்டிகேஷன் போகுது. இப்போ யார் யார் வீட்டுக்கு வந்தாங்கன்னா உடனே கன்சர்ன் அந்த பிரான்ச்சுக்கு போவாங்க. போயிட்டு அங்கே என்ன மாதிரி அப்ரோச்சஸ் நீங்கள் கொடுத்தீங்க, என்ன மாதிரி மெயில்ஸ் நீங்கள் போட்டிருக்கீங்க, லெட்டர்ஸ் ஒரு நோட்டீஸ் அனுப்பியிருக்கீங்க, இந்த மாதிரி இது வந்து ரொம்ப அப்புறம் அங்கே அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க, அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கவங்க, ஏன்னா எஸ்ஓசி இருக்குல்ல, சீன் ஆஃப் கிரைமில் இருக்கவங்க, அது கம்ப்ளீட்டாக ஒரு சர்டைன் வளையத்துக்குள்ளே இருக்கவங்க எல்லாருமே இந்த இன்வெஸ்டிகேஷனுக்குள்ளே கொண்டு வரப்படுவாங்க. அப்புறம் அவங்க ரிலேட்டிவ்ஸ், மெயினாக ஃபோனில் எவ்வளோ கால், சிடிஆர் கால் டீட்டெயில் ரெக்கார்டிங், யார்கிட்ட பேசியிருக்காங்க, கடைசியாக எப்போ பேசினாங்க, யார்கிட்ட எவ்வளோ நேரம் பேசியிருக்காங்க, இந்த விஷயம் எல்லாமே உள்ள இப்போ கவுண்ட் ஆக போகுது. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். முதுகு வலியா, மூட்டு வலியா, கை கால் நீட்ட மடக்க இயலாமையா, அறுவை சிகிச்சை இல்லா குணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் பிசிஆர் மகாராஜா தைலம்.